தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் முன்னாடி வைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ராஜ வாழ்க்கை வாழ்றத பார்க்கும்போது கர்த்தர் கைதட்டி விசில் அடிக்கிறார். இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா என்று அவர் சொல்லுகிறார். பிரேயர் பண்ணலாமா பொருளாதார செழிப்புக்காக அப்படின்னு கேட்டா நிச்சயமா பண்ணலாம். என்ன மாதிரி பொருளாதார செழிப்புக்காக பிரேயர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்தினால என்னை நிரப்புங்க, அதை பெருக்கத்திற்கு தேவையான ஞானத்தினால என்னை நிரப்புங்க அப்படின்னு தான் நம்மளால பிரேயர் பண்ண முடியுமே தவிர, கடன்ல சிக்கிட்டீங்க வசமா மாட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க பொருளாதாரத்துல ஒரு அற்புதம் நடக்கும். நான் இல்லைன்னே சொல்லல, ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் உண்டாகும். தேசமே சாக கிடக்கு அப்படிங்கிற இடத்துல 24 ஹவர்ஸ்ல பெரிய மிராக்கிள் நடந்திருக்குது. இல்லன்னா இல்ல, சரியா? அது நடக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் சாக போகணுமா? ஒவ்வொரு தடவையும் சூசைட் அட்டன் பண்ண போய் தான் ஒரு அற்புதம் நடந்து திரும்பி வரணுமா? இல்ல என்றென்றைக்குமா நீங்கள் ஐஸ்வர்யவானாய் வாழணுமாங்கிறது உங்க கையில இருக்குது பாருங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர் இஸ் a matter of choice அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல நான் பேசினேன். அவர் ஆண்டவருடைய பார்வையில ஒரு மனிதன், அவருடைய பிள்ளை ஏழ்மையா இருப்பது இட்ஸ் இன்ஜஸ்டிஸ். அவனுக்கு நடக்க வேண்டியது நடக்கல அப்படின்னா ஆண்டவர் பாக்குறாரு. பரலோகம் நம்மளை எப்படி பாக்குது? நம்ம ஏழ்மை நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னா இவனுக்கு நடக்க வேண்டியது இன்னும் நடக்கல அப்படிங்கிறத சொல்லுது. இன்ஜஸ்டிஸ் பா இது கிடையாதுப்பா. சிலுவை மரணத்துல என்ன நடந்திருக்குது? மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குது, மிகப்பெரிய டிரான்ஸ்பர் நடந்திருக்குது. நம்முடைய ஏழ்மையை அவர் ஏற்று சுமந்து தீர்த்திருக்கிறார். அது நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை நம்ம தலையின் மீது வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை நம்ம தலையின் மீது வைத்திருக்கிறார். ஆனா அப்படி வச்சும் சிலுவை மரணத்தினால அப்படி ஒண்ணு நடந்தும் நீ அதை அனுபவிக்கலன்னா இட்ஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கறத பரலோகம் பாக்குது. ஆனா இப்ப நம்ம சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது இது வேணுமா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்கக்கூடிய பிராணிய அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஜீவனை தெரிந்து கொள் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் முன்னாடி வைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம சொல்ற ஐஸ்வர்யம் உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் கிடையாது. நாம சொல்ற ஐஸ்வர்யம் எவனையாவது அடிச்சு குட்டிங்கி அவனை ஒண்ணு இல்லாம பண்ணி வழிப்பறி பண்ற ஐஸ்வர்யம் அல்ல. ட்ரிக்ஸ் பண்ணி நூதனமா மோசடி பண்ணி வாங்குகிற ஐஸ்வர்யம் அல்ல. இது கர்த்தரால் உண்டாகிற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரால் உண்டாகிற ஐஸ்வர்யம். சோ வெல்த் டிரான்ஸ்ஃபர் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். வெல்த் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கும் பொழுது அப்படின்னா எங்கேயோ இருக்குது, வெல்த் எங்கேயோ இருக்குது, அங்க இருந்து என்ன ஆக வேண்டி இருக்குது? டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியிருக்கு. அப்படின்னு உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லாம் என்ன பண்ணுது? பரலோகத்துல இருக்குது, அங்க இருந்துதான் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டி இருக்குது அப்படின்னு தப்பான ஒரு பார்வையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனாலதான் என்ன பண்ணியிருந்தேன், கடந்த வாரத்துல முழுக்க நம்முடைய வெல்த் எங்க இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இந்த வெல்த் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, வெல்த் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. இன்னும் சொல்ல போனா கைக்குள்ளியும் கால்குள்ளியும் தான் இருக்குது, இங்கனக்குள்ளதான் இருக்குது. இங்கதான் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, பூமியில தான் இருக்குது. பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருள் சேர்த்து வைத்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. அப்போ ஐஸ்வர்யம் எங்க இருக்குது? இந்த உலகத்துல இருக்குது. தங்கம் எங்க இருக்குதுங்க? இந்த உலகத்துல இருக்குது. டன்னா இருக்குது. தேவன் என்ன பண்றாரு? ஆவிலா தேசம் முழுவதும் ஒரு நதியை பாய விடுறாரு. இடத்துல பொன் விளையும், அந்த பொன் நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்லுங்க? பொன் விளையும், பொன் நல்லது. ஐயோ சொல்லுங்களேன், வாயில வந்து இருக்கணும் பாருங்க. வாயில வந்து அடகுக்கு போகணும், வாயில வந்து கடன் வாங்கணும், வாயில வந்து இது கொஞ்ச நாள்ல அங்க போயிரும், இது கொஞ்ச நாள்ல இங்க போயிரும். நகையை வாங்கும் போதே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னே வாங்குறது. இப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? என்ன சொல்லணும்? பொன் நல்லது, பொன் விளையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். என்ன சொல்லுங்க? பொன் நல்லது, பொன் விளையும். நிறைய பழைய நகை போடாத கிறிஸ்தவர்கள்லாம் உண்டு தெரியுமா? அவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க.
என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் முடிக்கும் போது நீங்க நகை போட வேண்டாம். ஆனா என்ன பண்ணுங்க, ஒரு 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருங்க அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, நகை அப்படின்னா பாவம். ஆனா பணம் அப்படின்னா அது பாவம் கிடையாது. உலக பண மதிப்பீடே வந்து தங்கத்தின் அடிப்படையில தான் சொல்லப்படுது பாருங்க. தங்கத்தினுடைய மதிப்பின் அடிப்படையில தான் உலகத்தில் இருக்கிற பணங்கள் மதிப்பிடப்படுது. இந்த நாலேஜ் எல்லாம் இல்லாம என்ன பண்ணிடுறது, இவங்களா ஒண்ணு பண்ணிடுறது. தங்கம்ங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா, தங்கம் கையில இருந்ததுனாலதான் அவன் கண்ணுக்குட்டி செஞ்சான் அப்படிம்பாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தங்கம் கையில இருந்ததுனாலதான் அவன் ஆலயத்தை கட்டினான். பார்க்கிற பார்வையில தான் இருக்குது பாருங்க. இவங்க பார்வை முழுக்க எப்படி இருக்கும்னா, பணத்தை வச்சு தப்பு பண்றவனையே பார்த்துட்டு இருக்கிறது. மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே. அவன் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னா, பணத்தை வச்சு தப்பு பண்றவனே அவன் மைண்ட்ல ஓடுறதுனால என்ன பண்ணிடுறான், பணம்னாலே தப்பு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். பணத்தை வச்சு எத்தனையோ பேர் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் கூட இவன் சேர்றதும் கிடையாது, அவனை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. என்ன பண்ணிடுறது, பணம் வச்சிருந்தாலே, பணக்காரனாலே பணமும் எடுக்கிறது எப்படி எடுக்கிறான் பாருங்களேன். ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கிற ஆளா இருப்பான், வில்லன் பார்த்தா கார்பரேட் முதலாளியா இருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே எழுப்பி வந்து கார்பரேட் கம்பெனியை ஒண்ணு இல்லாம பண்ணி அந்த வில்லனை ஒண்ணு இல்லாம பண்ணுவாரு. அப்படி படம் எடுத்து அதை கார்பரேட் கம்பெனிக்கு வித்துருவாங்க. ஆனா அறிவு இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், ஏழ்மைதான் ஓஹோ, அவரே சொல்லிட்டாருங்க, பணக்காரனை வந்து பணம் வச்சிருந்தாலே தப்பான ஆளு அப்படிங்கிற மாதிரி இவனை படத்தை பார்த்து 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 அப்படிப்பட்ட ஆட்களையும் இவன் என்ன செய்யறது, பார்த்துக்கிட்டே இருந்து பணம்னாலே பிரச்சனை அப்படின்னு வந்துடுறது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இல்ல, கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் நல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் டான் கிடையாதுங்க. கர்த்தர் வந்து டான் கிடையாது. கர்த்தர் வந்து ரவுடி கிடையாது. கர்த்தர் வந்து ஏமாத்துறவர் கிடையாது பாருங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் நல்லவர். அவர் ஏற்படுத்தி வச்ச எத்தனையோ ராஜாக்கள் நல்லவர்களா இருக்கிறாங்க. ஏமே, ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, நல்லவர்களா இருக்கிறாங்க பாருங்க, ஞானம் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. அதை பார்க்கணும் நம்ம. அததான் அதிகமா பார்க்கணும் பாருங்க. யாரையோ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. பணம் வச்சிருந்தாலே தப்பு அப்படின்னு நிறைய காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. நீதிமொழிகள் 23 வசனத்தின் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட போரிடுவாங்க. அதனால நம்மளுக்கும் அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொன்றா என்ன தெரியுமா நடக்குது, உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாயிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி மெசேஜை நீங்க கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, தெளிவு உண்டாகுது. என்ன தெளிவு உண்டாவது, கர்த்தர் நான் நல்லா இருக்கிறத குறிச்சு ஒரு நாளும் முகம் சுளிக்கிறது கிடையாது. கர்த்தர் நான் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறிகிறது கிடையாது. கர்த்தர் நான் நல்லா இருக்கிறத பார்த்து தப்பான ரூட்ல நீ போயிட்டு இருக்கேன்னு சொல்றது கிடையாது. நான் ராஜ வாழ்க்கை வாழ்றத பார்க்கும்போது கர்த்தர் கைதட்டி விசில் அடிக்கிறார். இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரா என்று அவர் சொல்லுகிறார். ஏமே, நீதிமானுடைய பாதை ராஜபாதை அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏன் ராஜபாதைன்னு சொல்லணும்? நீதிமானுடைய பாதை சமாதானத்தின் பாதை அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. இல்ல, ஒரு ராஜா ஒரு ஊருக்கு வராருன்னா எப்படி அந்த பாதைகள் உண்டாகுதோ அப்படி இருக்கணுமா நீதிமானுடைய வருகையும். ஏமே, மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து திடீர்னு திருநெல்வேலிக்குள்ள உள்ள நுழைகிறாரு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் தூக்கிடுறாங்க. அதுவும் சில சந்து பந்துக்குள்ளெல்லாம் அவர் போறதா இருந்ததுன்னா அது வரைக்கும் போடாத ரோடு எல்லாம் அந்த இடத்துல திரும்ப போடப்படுது. ஏமே, ஏன்னா அவர் யாரு, முதலமைச்சர் பாருங்க. இது தமிழ்நாட்டுடைய ராஜா. மோடி வராருன்னா இன்னும் அமர்க்களப்படுத்துறாங்க. ஏன், அவர் தேசத்தினுடைய பிரதமர், தேசத்தினுடைய ராஜா பாருங்க. உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே புது ரோடு போடப்படுது, அங்க லைட்ஸ் போடப்படுது. அது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த ஊர்ல தீர்க்கப்படுது. நீதிமானுடைய வருகையும் அப்படிதான் இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஒரு ராஜா போகும்போது என்ன கனமும் மரியாதையும் இருக்குதோ அந்த மாதிரி நீதிமான் போகும்போது இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அப்ப நீங்க ராஜ வஸ்திரம் தரிக்கிறதுலயோ, நீங்க நல்ல வாகனத்துல போறதையோ, நல்ல ரோட்ல நீங்க பயணிக்கிறதுலயோ தேவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கு அப்படின்னு சொன்னா, சம்பாதிக்க தெரியாதவனுக்கு தான் பிரச்சனை. அல்லது ஒரு லிமிட்டுக்கு மேல
போதும் அப்படின்னே வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான் பாருங்களேன் சிலரு. சில கிறிஸ்தவன் நான் சொல்றது 4 பேர் நல்லா இருக்கணும். யாரு? அவன் பொண்டாட்டி 2 பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவானா, இதை பார்த்து எரிச்சல் போடுவான். இதை பார்த்து அவனுக்கு, ஏன்னா அதுக்கு மேல அவன் முடிவை எடுக்கல. ஆனா வேற ஏதாவது ஒருத்தன் அந்த முடிவை எடுத்துட்டான்னா இவனுக்கு ஆத்திரம் தாங்காது பாருங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இந்த எதிர்த்து பேசுறவங்க, இந்த பொருளாதாரத்தை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் பண ஆசை, பணம்னு டைட்டில பார்த்த உடனே பண ஆசை அப்படின்றவங்க பாருங்க. ஏய், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு அப்படின்னு எனக்கு கீழே போடுவான் கமெண்ட். அந்த ஈர வெங்காயம் எல்லாம் தெரியாமலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. இவனுடைய ஆசை, விருப்பம், இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தத்தையே மாத்தி வச்சிருவாங்க பாருங்க. 2 பேர் லவ் பண்றாங்க, சரியா? அதை வீட்டுல சொல்லும் பொழுது வீட்டுல உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேர் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை நயமா பேசுவாங்க பாருங்க. பிள்ளைங்க விரும்பிட்டாங்க அப்படின்னு. லவ் பண்ணிட்டு ஊற சுத்திருக்கு ஒத்துக்கோ. அதை விட்டு பிள்ளைங்க விரும்பிட்டாங்களாம். இந்த மாதிரி இவனுங்க இந்த வார்த்தையை வச்சே விளாண்டுகிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த ஆசைன்னு வந்த உடனே ஆசையே தப்பாக்கும், ஆசையே தப்பாக்கும். பெரிய புத்தரு ஆசைப்படாமலே இருந்துருவாரு. நம்மளும் பண ஆசையை, பணத்தை பற்றி கொள்வதை பத்தி நம்ம பேசல. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் கடந்த நாட்கள்ல? மணி வித் மிஷன். மணி வித் மிஷன். நீ சம்பாதிக்கிறனா அதை வேற ஒருத்தன் சம்பாதிச்சு வச்சிருப்பான். நீ சுதந்திரிக்கிறனா அதை வேற ஒருத்தன் தப்பான நோக்கத்திற்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். நீ அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும்? வேற ஒருத்தன் அதை கையில எடுப்பான், அதை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துவான். ஆமென். இவங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது பாருங்க. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார்கள் அறிவே இல்லாதவங்க தான் இந்த ஐஸ்வர்யத்தை எதிர்த்து பேசுறது. பணம் பிசாசு கொடுப்பான் அப்படிங்கறது பாருங்க. கேட்டுப்பாரு, நீ கேட்டுப்பாரு, பிசாசுட்ட கொடுக்கணும்னு பாத்துருவோம். தெளிவா சொல்லுது, அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். காசு பிசாசு கிடையாது, காசு பிசாசு கொடுக்கிறதும் கிடையாது. எங்க ஐஸ்வர்யம் குவியட்டும், எங்கனாலும் சரி, எங்கனாலும் சரி, எங்க ஐஸ்வர்யம் குவிந்திருந்தாலும் அது கர்த்தரால் உண்டான ஐஸ்வர்யம். ஏன் குவித்து வைக்கப்படுகிறது? நீ சுதந்திரிக்க அவைகள் குறித்து வைக்கப்படுகிறது பாருங்க. இது தெரியாதவன் என்ன பண்றான்? குவிச்சு வச்சதை பார்த்த உடனே இவனுக்கு சுதந்திரிக்கவும் பயம், போய் நின்று எடுக்கிறதுக்கும் பயம், அதை எப்படி வாங்கவும் அவனுக்கு தெரியல. அதுக்குதான் சொல்லுதேன், அப்படிலாம் தெரியாம உட்கார்ந்து இது பண ஆசை அப்படிங்காத, வந்து உட்காரு, அட்டன் பண்ணு, என்ன சொல்லுதுங்கிறத கவனி, எப்படி பேசணுங்கிறத கவனி, எப்படி சுதந்திரிக்கலாம், எவ்வளவு லகுவா ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்கிறத உட்கார்ந்து கவனி. நீயும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாம், நீயும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை 4 பேருக்கு கொடுக்கலாம் பாருங்க. இவங்க ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுட்டு அந்த அளவுக்கு இருந்தா போதும், அதுக்கு மேல இருந்தா அது ஆசை அப்படிங்கிறான். உங்கள்கிட்ட கார் இருக்கா? ஆமா கார் இருக்கு. நீ உன் பிள்ளைகளை எங்க படிக்க வைக்க? சிபிஎஸ்சில படிக்க வைக்க, இன்டர்நேஷனல் படிக்க வைக்க. ஓகே, இது உனக்கு ஆசையா தெரியலையா? இது உனக்கு ஒரு பேராசையா தெரியலையா அப்படின்னு கேட்டா, இல்லையே, இது கரெக்ட் தானே, உனக்கு அது சரிப்பா, உனக்கு அது கரெக்ட். ஆனா உனக்கு கீழே இருக்கானே நிறைய பேரு, அவன் பைக் வச்சிருக்கானே, அவன்கிட்ட கார் இல்லையே, அப்ப அவன் உன்னைய பார்த்து பேராசை பிடிச்சவன் கார்ல போறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல உன் பிள்ளைய சேர்க்க வேண்டியதானே? நீ எதுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுற? நல்ல ஃபீஸ் கட்ட வைக்கிற? அதுக்கு மட்டும் காசு தேவைப்படுது. காசுன்னு தானே போற. அது எஜுகேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு, எதுக்கு எஜுகேஷன்? அவ்வளவு காசு கொடுத்து எதுக்கு உன் பிள்ளைக்கு அவ்வளவு எஜுகேஷனா? இதை விமர்சிக்கிறவங்களுக்காக சொல்றேன், சரியா? காசு வேண்டாம், பண ஆசை, இது கர்த்தரிடத்துல காசு எதிர்பார்க்கிறதே தப்பு, மணி இஸ் கம்மிங்கிற டைட்டிலே தப்பு அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற? நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு. ஏன் பிள்ளைகளை போட்டு இது பண்ற? ஏன் கார்ல போற? ஐஸ்வர்யம் இல்லையா? நீ பெட்ரோல் போடுறது என்ன பண்ற? 2 ஸ்தோத்திரம் சொல்லியா பெட்ரோல் போடுத? காசு கொடுத்து தானே பெட்ரோல் போடுத? எதுக்கு வேலை பாக்குற? காசு வரணும்னு தானே வேலை பாக்குற? எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுது. ஆனா இத குவித்து வைக்கக்கூடிய ஒரு கிருபைய தேவன் நம்ம மீது வைத்திருக்கிறான்னு சொன்னா உனக்கு ஆத்திரம் வருது. ஏந்திக்கிட்டே இரு, உன்னை யார் வேண்டான்னா? ஆனா நான் அதுக்காக பிறக்கல, நான் கை ஏந்துறதுக்காக பிறக்கல. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், என் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்கிற வார்த்தைக்கு சாட்சியா இருக்கும்படியா நான் வந்திருக்கிறேன்.
அதனால எவன் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி, எவன் உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொன்னாலும் சரி, அப்படித்தான் இருப்பேன். இதைத்தான் நான் தொடர்ந்து பேச போறேன். ஏமே ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, வார்த்தைக்கு சாட்சியா இருக்க போறேன். நீதிமொழிகள் 23. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க வார்த்தைக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு? ஏமே ஒரு வசனம் வாசி, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு எக்ஸாம்பிளா என்ன காட்டுங்க டாடி அப்படின்னு சொல்லணும் பாருங்க. நல்ல வார்த்தை வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்ன எக்ஸாம்பிளா காட்டுங்க டாடி அப்படின்னு. அப்படியே ஆகும். ஐயோ அப்படியே ஆகுங்க, அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். அவர் வார்த்தையில ஒரு மனுஷன் பிரியப்படுறதுன்னா எப்படிங்க அந்த வார்த்தையில பிரியப்படுறது? அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறுங்கிறது ரெண்டாவது விஷயம். நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு எக்ஸாம்பிளா என்ன வைங்க டாடி. நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி இருப்பீர்கள் ஒரு வார்த்தை வருதே, அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன வைங்க டாடி, அதுக்கு சாட்சியா என்ன வைங்க டாடி. நீ கட்டாத வீட்டுல நீ குடியிருப்ப, நீ வெட்டாத கிணறு உனக்கு உண்டாயிருக்கும், நீ நட்டாத திராட்சை தோட்டம் உனக்கு உண்டாயிருக்கும், நல்ல அருமையும் இனிமையுமான வஸ்துகளினால நிரம்பிய வீடு உன்னிடத்துல இருக்கணும். வார்த்தையை பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு சாட்சியா என்னைய வைங்க டாடி, எக்ஸாம்பிளா என்னைய வைங்க டாடி அப்படி சொல்லுங்க. ஏமே இதுதான் அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிற மனுஷன் பாருங்க. அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிற மனுஷன் ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. இவங்க எல்லாம் மதவாதிகள். ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களாம் மத தீவிரவாதி, பயங்கரமான தீவிரவாதி. சம்பாதிக்க துப்பு இல்லாதவன் என்னென்ன அசிங்கமான வார்த்தையை போடணுமோ போட்டுக்கிடலாம் பாருங்க, தப்பு இல்லை. ஏன்னா புத்தி அப்படி கெட்டு போய் கிடக்குது. மற்றவங்களுக்கு லிமிட் செட் பண்ணி கர்த்தரை மட்டுப்படுத்தினா ஆண்டவருக்கு டென்ஷன் ஆகுது பாருங்க. என்னை மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. மட்டுப்படுத்தாத. நீதிமொழிகள் 23. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். நான் சொன்னேன் ஐஸ்வர்யம் தாங்கும் அப்படின்னு சொல்லி, ஆனா இங்க வேதம் சொல்லுது பறந்து போகும் அப்படிங்குது. ஐஸ்வர்யமா அவன் வீட்டுல தங்கும்னு ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அது யார் சொன்னா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? யாருக்கோ சொன்னதை வச்சுட்டு என்ன பண்ணிடுறது, யூதாசுக்கு சொல்லி இருப்பாரு ஆண்டவர், இப்படிப்பட்டவன் பறக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த வசனத்தை எல்லாரும் பொதுவான வசனமா எடுத்து என்னுடைய வாக்கு தத்தம்னு சுதந்திரிக்க முடியுமா? இப்படிப்பட்டவன் பறக்காம இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சிலர் சுதந்திரிக்கிறாங்க, மற்றவங்களுக்காக அதை விடுங்க. ஆனா பொதுவா சொல்றேன், அதை ஒரு வாக்கு தத்தமா எடுத்து சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது யூதாசுக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை. சரியா? யூதாசுக்காக மட்டுமே பிரத்யேகமா சொல்லப்பட்ட வார்த்தை. இப்படிப்பட்டவன் பறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லுது பாருங்க. இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வசனமும் யாருக்காக, தன் பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லி இருக்கிறாரா, இல்ல வஞ்சிக்கிறவர்களுக்காக தேவன் சொல்லி இருக்கிறாரா, இல்ல பிசாசுக்காக தேவன் சொல்லி வைத்தாராங்கிறது ரொம்ப முக்கியம். சாலமோனின் வாயிலாக, சாலமோனின் நீதியின் வாயிலாக, சாலமோனின் நீதிமொழிகள்ல அவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது, சொன்னவன் யார் என்பது முக்கியம். பொருள் மீது கண்ணை வைக்காத அப்படின்னு சொல்றவன் பொருட்களினால ஆலயத்தையும் கூச்சி வைக்கிறான், வீட்டையும் கூச்சி வைக்கிறான். அவ்வளவு பெரிய ராஜா. அப்ப அவன் சொல்றானா என்னன்னு கவனிக்கணும். பொருளே வேண்டான்னு சொல்றானா, பொருள் மீது கண் வைக்காதன்னு சொல்றானா, பொருளை நம்பாதன்னு சொல்றானா, பொருளே வேண்டான்னு சொல்றானாங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவன் தெளிவா சொல்லிட்டான், இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இதெல்லாம் எனக்கு இருந்து என்னை காப்பாற்றும், இதெல்லாம் எனக்கு நன்மை செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாத, அதை போட்டு நம்பிக்கிட்டு இருக்காதப்பா. அது பர்பஸ்ஃபுல்லா இருந்துக்கணும். அது பர்பஸே இல்லாம குவித்து வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னா வெரி டேஞ்சர், அது பறந்துரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வைத்திருக்கிறான் பாருங்க. இது என்ன எதுக்காக பேசுறான்னா, சாலமோனுக்கு நல்லா தெரியும், அவன் ஒவ்வொரு காசையும் சேர்க்கும் போது அவன் பணத்தை குவிக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு குவிக்கிறான். ஆனா இவன் யாருக்கு சொல்றான், நோக்கம் இல்லாம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் பாரு. நோக்கமும் திட்டமும் இல்லாம பணம் சம்பாதிச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கோடி ரூபாயை நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதர். ரைட், ரொம்ப சந்தோஷம். என்ன செய்ய போறீங்க கோடி ரூபாயை வச்சு? கோடி ரூபாய் எதிர்பார்த்திருக்கிறேன். இல்லைங்க, கோடி ரூபாயை வச்சு என்ன செய்ய போறீங்க? கோடி ரூபாய் வேணும்னு தான் நான் கேட்டிருக்கேன். என்ன அர்த்தம்? பர்பஸ் இல்ல, நோக்கம் இல்ல, திட்டம் இல்ல பாருங்க. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை என்ன பண்றான், அங்க சொல்லி காமிக்கிறான். நீ என்ன பண்ணு
அதுக்கு மேல உள்ளது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில உண்டாகிற ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறத விட்டுவிட்டு நீயா போய் ஐஸ்வர்யவான் ஆகணும். எனக்கு கோடி வேணும், எனக்கு கோடி வேணும், எனக்கு கோடி வேணும். எதுக்கு எனக்கு எப்படியாவது இங்க இப்படி பணத்தை போட்டு 2 மாசத்துல டபுள் ஆகி அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும், இப்படிலாம் நீ யோசிக்க பாத்தியா? சுய புத்தியின் மீது சாராதே, சுய புத்தியின் மீது சாராதே. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று நீ தீவிரமா செயல்படாதன்னு இங்க சொல்லியிருக்கான தவிர நீ ஐஸ்வர்யவானே ஆகாத அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவனால சொல்ல முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அவனே ஐஸ்வர்யவான். ஓஹோ, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல எவ்வளவு அத்திமரம் வச்சிருக்கிற நீ? எவ்வளவு திராட்சை தோட்டம் நீ வச்சிருக்கிற? அவன் அவ்வளத்தையும் சேர்த்து வச்சுட்டு பேசுறான். சரியா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கணிதாமல் போனாலுங்கிறவன் அவ்வளவு அத்திமர தோட்டத்தையும் திராட்சை தோட்டத்தையும் வச்சுட்டு சொல்லுதான், இதெல்லாம் என்னுடைய ஆதாரம் கிடையாது, நான் கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பேன், இதெல்லாம் அழிஞ்சே போனாலும் அதை எனக்கு 100 தனையா திரும்ப தருகிற தேவன் எனக்கு உண்டு அப்படின்னு நம்புறவன் சொல்றான். நீ ஒரு பப்பாளி மரம் கூட வைக்காம இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு கொய்யா கண்ணு கூட வைக்காம, ஒரு வாழை மரத்தை கூட நட்டு வைக்காம நீ என்ன பண்ணுத? அத்திமரமும் குளிராமல் போனாலும் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படிதான் இருக்கணும். முதல்ல அத்தி மரத்தை வை ராஜா, முதல்ல தோப்பு துறவெல்லாம் வை, அதை வேண்டான்னு சொல்லல. பாருங்க அடுத்து, இப்ப முதல் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆளுக்கு சொல்லியிருக்காங்கிறது முக்கியம் நான் சொன்னேன் இல்லையா? நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார். நீ போஜன பணியாளர் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. எப்படி கள்ள போஜனமாவது? ஒரு அதிபர் அப்படின்னு சொல்லுது. ஒரு அதிபர் ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது கள்ள போஜனமா வைப்பானா? அவன் அதிபர் வைக்கிற போஜனம் கள்ள போஜனம் சொல்லல, உன் பார்வையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ எச்சிக்கலையா இருந்தன்னா, சிம்பிளா சொல்றேன் நான், சரியா? அதாவது என்ன மாதிரி ஐஸ்வர்யத்தை குவித்து வைக்கணும்னு நினைக்கிறவன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? சிலர்லாம் சாப்பாடு வைக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு ஒரே நாள்ல சாப்பிடுவாங்க பாருங்க. என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆஃபன் ஸ்பிரிட். இன்னைக்கு விட்டா நாளைக்கு நம்மளுக்கு யார் இதை செய்வா, இன்னைக்கு விட்டா நாளைக்கு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்ட்டு அள்ளி திங்கிறது பாருங்க. அடுத்தவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறது கூட யோசிக்கிறது கிடையாது, அப்படியே அள்ளி போட்டுறது பாருங்க. என்ன கொடுத்தாலும் ஆமா வேணும், ஆமா வேணும், ஆமா வேணும்னு. அப்படிப்பட்ட புத்தியில் இருக்கவனுக்காக இது பேசி இருக்குது பாருங்க. ஒரு அதிபதியோட நீ பார்க்கும் பொழுது கவனிச்சு பாரு, சரியா? கவனிச்சு பாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு என் தேவன் எனக்கு பெருசா செய்வாரு அப்படிங்கிற இருதயம் இருக்கிறவனா இருந்தா நீ சந்தோஷம், அந்த பந்தியில உட்காரு. இல்லன்னா என்ன செய்வான்னா, அவன் ஏத்தாப்புல உட்காந்து பார்த்து, எப்பா லட்டு பூந்தியெல்லாம் அங்க இருக்குது, நீ எச்சி வெடிச்சிருவே, நீ கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் உட்காருன்னு சொல்லிடுவான். பலகாரமா இருக்குது, நீ எச்சி வெடிச்சிருவே, நீ என்ன பண்ணு, பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். பாத்துக்கோ, என்ன மாதிரி எண்ணம் உள்ளவனுக்கு அது சொல்லுது. யாரையாவது புட்டிங்கி எந்தையாவது பண்ணி என்னத்தையாவது அப்படியே வச்சு புட்டிச்சு வச்சு ஏங்குள்ளதுன்னு சொல்றவனு பத்தி இங்க சாலமோன் பேசிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு அதை பேசிட்டு இருக்கான். அவனதான் சொல்றான், ஐஸ்வர்யாவனும் தீவிரிக்காத, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுப்ப பொசுக்குன்னு போயிரும் அப்படின்ட்டான். ஆனா நீதிமானுக்குன்ற அவன் பேசும்பொழுது அப்படி சொல்லல. ஏமே ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுக்காக பேசும்போது அப்படி சொல்லல. நீதிமொழிகள் 13:22 பாருங்களேன். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சொல்லுங்க, நல்லவன். இதுதான் நீதிமானுக்காக அவன் பேசினது. அங்க பொருளாசை பிடிச்சவனுக்காக அவன் பேசியிருக்கான். அப்படி சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் மண்ணா போயிடும் அப்படின்ட்டான். நோக்கமே இல்லாம வருகிற ஐஸ்வர்யம் அது பறந்துரும் அப்படின்ட்டான். ஆனா இங்க நோக்கத்தோடு உண்டாகிற ஐஸ்வர்யத்தை பத்தி பேசும் பொழுது, நீதிமானுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை பத்தி பேசும்போது தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்து வைத்தே ஆக வேண்டும். ஏமே நான் சொன்னா, யாருக்கு பேசினாரு, எப்படி பேசினாருங்கிறது ரொம்ப முக்கியம். பேசினவன் ஞானி, பேசினவன் ராஜா, பேசினவன் உலக பணக்காரர்கள்ல பெரிய ஆளு, நம்பர் 1 பணக்காரனா அந்த காலகட்டத்துல இருந்த ஆளு. அவன் சொல்லுவானா ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவன் சொல்லுவானா ஐஸ்வர்யத்தை வேண்டான்னு? அவன் எங்க யாருக்காக சொன்னாங்கிறது ரொம்ப முக்கியம். போஜன பிரியனுக்காக அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நீதிமானுக்காக அவன் பேசும்போது அப்படி பேசல பாருங்க. எப்ப நீ சொத்து சேர்த்து வை அப்படிங்கிறான்.
நீ நல்லவன். அப்ப எப்படிங்க, எப்படி சார் சேர்த்து வைக்கிறது? ஞானி பதில் சொல்றான் பாருங்க. ஞானி சொல்றான், நீ சொத்து சேர்த்து வைங்க, எப்படிப்பா சேர்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் ஒரிபடாத, இங்க பாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்து பின்னாடியே சொல்றான் பாருங்க. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பிலீவ் பண்றீங்களா? நான் சொல்றேன், இந்த உலகத்துலதான் உங்களுக்கான ஐஸ்வர்யம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இன்றைக்கு உங்களின் தலைமுறைகளுக்காக அவைகள் உங்கள் பக்கமாய் திருப்பி விடப்படும். Let the wealth transfer is coming. Your money is coming. Your money is coming. Your money is coming. Your money is coming. ஐயோ, ஆமென். உள்ள இருக்குது. என்ன சொல்லுங்க? எனக்காக சொல்லுங்களேன். கம்பெனி ஒர்க் ஆகுறது எனக்காக. இவ்வளவு மார்க்கெட் பிளேஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்குது எனக்காக. இவ்வளவு பாவிகளும் சொத்து சேர்த்து வைக்கிறது எனக்காக. ஆமென். எனக்காக. நான் சொல்ல, ராஜா சொல்றான், சொல்றான், பணக்காரன் சொல்றான், வேதத்தின் பணக்காரன் சொல்றான், கர்த்தரால் உண்டான ஐஸ்வர்யத்தை வைத்திருந்த பணக்காரன் சொல்றான், ராஜா சொல்றான், யுத்தம் இல்லாத ராஜா சொல்றான். ஞானி பாருங்க, அவன் பேசினா கரெக்டா இருக்கும். இந்த பணம் வேண்டாம்னு சொல்றான் பாத்தீங்களா? நம்மள மாதிரி ஆட்களை திட்டுறான் பாத்தீங்களா? ஞானி எவ்வளவு பாருங்களேன். சாலமோன் ராஜாட்ட வந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன தெரியுமா? சாலமோன் ராஜாட்ட வந்த ஃபர்ஸ்ட் கேஸ், 2 பிராஸ்டிடியூட் லேடிஸ் வந்து நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்க 2 விபச்சார ஸ்திரீகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது. இப்ப நம்மள வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ராஜாவானா, இவங்க முன்னாடி இப்படி ஃபர்ஸ்ட் கேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய ராஜா நானு, நீ எல்லாம் வந்து என்கிட்ட நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கணும் ஓ அப்படின்றான். அதனாலதான் இவன் ராஜாவா இல்ல. நல்ல வேலைக்கு. அதனாலதான் உன்ட காசு இல்ல. காசு வந்தா இறக்கம் வரும். அது யாரா இருந்தாலும் அவனுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க. இறக்கமே இல்லாதவன், குற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறவன் முழுக்க பாருங்களேன், காசு இல்லாதவனா தான் இருப்பான். ஆமா, காசு இருந்தா இறக்கம் வருங்க, நிச்சயமா வரும். நான் அடிச்சு சொல்லுதான் வரும். காசு இருந்தா இறங்க சொல்லுங்க. காசு இருந்தா இறக்கம் வரும். இறக்கத்தை மட்டும் வச்சு காசு இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணு. 2வது, காசு இல்லைன்னா நீ இறங்கவே மாட்ட, கட்டுப்பு தான் வரும். நீ அந்த ஆத்திரத்தை வேற விதமா தான் கட்டிக்கிட்டு இருப்ப. உங்க ₹1,00,000 இருக்குப்பா, ஒருத்தன் ₹1000 வந்து நின்றுட்டு இருக்கான், எப்படி இறங்காம இருப்ப? இறங்குவ, நிச்சயமா இறங்குவ. உங்க கையில ₹1,00,00,000 இருக்குது, ஒருத்தன் ஒரு ₹10,000 கஷ்டப்பட்டு இருக்கான், ₹10,000 கொடுத்தா அவன் வாழ்க்கை மாறும் அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணுவ? நிச்சயமா இறங்குவ. காசு இறக்க குணத்தை கொண்டு வரும். சாலமோன் ராஜா குவித்து வச்சிருக்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸுங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், அவன் நல்லவளா கெட்டவளான்னு அவன் பார்க்கவே இல்லை. அவன் தொழில் என்னங்கிறத பார்க்கவே இல்லை. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான் பாருங்க. இந்த மாதிரி கர்த்தரால் உண்டாகிற ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா நான் சொல்றேன், யாவர் மீதும் இரக்கம் இருக்கும். யாவர் மீதும் இரக்கம் இருக்கும். Amen. Glory to be the living God. லூக்கா 16:13. யாரு கிண்டல் அடிப்பா? ஐஸ்வர்யத்தை பத்தி பேசும் பொழுது கிண்டல் அடிக்கிற ஒரு கோஷ்டி இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு நேரத்தில் பல வருஷமாவே அப்படிப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால நம்மள விமர்சிக்கிறவங்களை குறித்து நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது அவங்களுக்கும் பதிலா இருக்கும், உங்கள் கேள்விகளுக்கும் பதிலா இருக்கும். இப்ப நான் அவங்களுக்கு பதில் சொல்லும் போதே என்ன பண்றேன்னா உங்களுக்கும் பதில் சொல்றேன். என்ன சொல்றேன்? அவருக்கும் அவரு ஆண்டவர் நம்மளை வந்து கொளுத்து போய் வாழ்றத பத்தி அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு தூரம் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்குதோ அவ்வளவு தூரம் மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஏமே அவர் அந்த விதத்துல பார்க்க 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 நம்மகிட்ட மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதனால மணி இஸ் கம்மிங்கோட சேர்த்து ஒரு காரியத்தை நீங்க சொல்ல வேண்டியது இருக்குது. இனிமே என்ன, நான் கொளுத்து போய் வாழ்றத பத்தி ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். எம்மே 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாது. இந்த வசனத்தை பத்தி பிரிச்சு மேஞ்சி சூப்பரா பேசி இருக்கிறோம். நீங்க கேட்காவிட்டால் அதை கேளுங்க. பணம் சீரியஸ்ல 2வது மெசேஜ் நினைக்கிறேன், அதை பத்தி பேசியிருக்கிறேன் நான். கேட்கலன்னா கேளுங்க. இவர் என்ன சொல்றாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மணி வந்து நம்முடைய சர்வெண்ட் அப்படிங்கறத பத்தி நான் பேசியிருக்கிறேன். பணத்தை எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கறத பத்தி நான் பேசியிருக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நான் பேசியிருக்கிறேன். இவர் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசும் பொழுது ஒரு டீம் வந்து என்ன பண்ணுது, கலாய்க்குது. 14வது வசனம், இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரனாகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பரிசேயர் கேட்டு பரியாசம் பண்ணினார்கள். யாரும் பொருளாசை உள்ள பரிசேயர் கேட்டு இவர்களை வந்து என்ன பண்றாரு, பரியாசம் பண்றாரு. அப்ப பரியாசம் பண்றவன் யாரு? பொருளாசை அவன்கிட்ட தான் இருக்குது. அவன் தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான், தன் வேலையை நம்பிக்கிட்டு இருக்கான், தன்னுடைய உழைப்பை நம்பிக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய பிராணியை நம்பிக்கிட்டு இருக்கிறான், தனக்கு உள்ள பலனை நம்பிக்கிட்டு என்ன பண்றான், ஐஸ்வர்யம் அடைய தீவிரிச்சிட்டு இருக்கான். டெய்லி பெட்ரோல் போடுறான், டெய்லி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறான், டெய்லி நல்ல எஜுகேஷன் கொடுக்குறான், டெய்லி சாப்பாடு போடுறான், நல்ல வஸ்திரம் தரிக்கிறான், பேஸ்புக்ல நேரம் செலவழிக்கிறான், இன்டர்நெட்டை காசு செலவு பண்றான், எல்லாம் பண்றான், இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாத்துலயும் உட்கார்ந்து இருக்கிறான், வீடியோ போடுறான், எல்லாம் பண்றான். பாருங்க, அவன் தான் பொருளாசைக்காரன் அப்படின்னு வேதம் சொல்லுது. இவர் மணியை மாஸ்டர் ஆக்குடா, அப்படி மணியை வந்து என்ன பண்ற, நீ மாஸ்டர் ஆக்கி வச்சிடுற, நீ மணியை சர்வெண்ட் ஆக்குடா, கர்த்தரை மாஸ்டர் ஆக்குடா அப்படின்னு பேசுறாரு. சிரிக்கான். அவரை கிண்டல் அடிக்கிறான். பாருங்க, அவரை கிண்டல் அடிக்கிறான். சரிங்க, இவர் வந்து இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்லிடுறாங்க, பொருளே வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, இந்த வசனம் அப்படி சொல்லல, நான் அதுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆனா இவங்க பார்வையின்படி பொருளே வேண்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் மட்டும்தான் போதும்ட்டாரு, கர்த்தர் பொருள் சம்பாதிக்க சொல்லல அப்படின்னு சொன்னா, ஒரு 2-3 வசனம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மூஞ்சில பெரிய கரியா பூசின மாதிரி இருக்கும். 9வது வசனத்துக்கு வாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்லல, சொன்னது யாரு, இயேசு சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். சொல்லுங்க, அநீதியான உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதிங்க. காசு செலவழிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வைடா அப்படிங்கிறாரு. எனக்கும் ஆசைதான் பிரதர், என் பொண்டாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரமே செலவழிக்க விட மாட்டேங்கா பிரதர் அப்படிங்களா? குடும்பமா இன்னொரு குடும்பத்தை என்ன பண்ணுங்க, காசு செலவழிச்சு சேருங்க, நித்திய ஜீவன்ல அவங்களையும் சேர்க்கலாம் அப்படிங்கிறாரு. பாருங்க, இந்த காசை வச்சு என்ன பண்ணும், பர்பஸ் சொல்லுங்க, பர்பஸ். உன்னை ஏன் காசு வேணும், இன்னொரு குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்பொழுது நீ குடும்பமா போய் அந்த குடும்பத்துக்கு உதவி செய், அவங்கள நட்பாக்கிக்கோ, அவங்களுக்கு கிறிஸ்துவ அறிவி என்ன பண்ணு, பரலோகத்துல ஒரு வீடு அவங்களுக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிறாரு. பாருங்க, எல்லாவற்றுக்கும் பர்பஸ். பர்பஸ், எல்லாரும் சொல்லுங்க பர்பஸ். இப்ப ஏசு ஏன் இங்க காசு சம்பாதிக்க சொல்லுதாரு? அப்போ இங்க பொருள் வேண்டாங்கிற பொருளை நீ மீனிங் நீ எடுத்தனா, அவர் அநீதியான பொருட்களினால சம்பாதிச்சு நண்பர்களை சம்பாதிங்கிறார. அப்ப அந்த வசனத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் சொல்லுவ. ஆனா அதை கேட்கிற மனநிலை எனக்கு இல்ல ராசா. எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. அவர் நல்லா சம்பாதிக்க சொல்றாரு, சுவிசேஷத்துக்கு பயன்படுத்த சொல்றாரு. ஏமே, அந்த தெளிவோட நான் பயணிச்சுக்கிறேன். உன் ஐடியாலஜிய வச்சுக்கோ. சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள். மிகுந்த மனசஞ்சலத்தில் இருக்கும் பொழுது தாவீது என்ன பண்றான், இந்த சங்கீதம் 62 பத்தி ஏதோ ஒரு மெசேஜ்ல நான் இடையில லைட்டா பேசினேன், நீங்க கேட்கலன்னா கூட திரும்ப கேட்கலாம். அதுல ஃபைனலா இப்படி சொல்றான் பாருங்க, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பொருள் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேங்கள் அப்படின்னு. உடனே ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயத்தை வைக்காதிருங்கள் ஒரு வார்த்தையை தூக்கிடுவானுங்க. தாவீது சொல்லிட்டாருங்க, ஐஸ்வர்யம் வேண்டான்ட்டாரு அப்படின்னு. அவங்க எப்படி சொன்னாரு? அப்படி சொல்லலையே, இல்ல அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீங்க சரியா பாருங்க, நான் பார்த்துட்டேன், நீ சரியா பாரு. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. ஐஸ்வர்யம் இருக்கிறது தப்பு கிடையாது, அது விருத்தி ஆகிறதும் தப்பு கிடையாது. ஆனா அதுல நீ இருதயத்தை வைக்காத அப்படின்னு தான் சொல்லுதானே தவிர ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்லல, அது விருத்தியாக கூடாதுன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா
ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது உன் தேவனை மறந்து போகாத. நீ சாப்பிடுறதுலயும் பிரச்சனை இல்ல, நீ திருப்தியா சாப்பிடுறதுலயும் பிரச்சனை இல்ல, ஆனா சாப்பிட்டு தேவனை மறந்துடாதப்பா, வச்சுக்கோ அப்படிங்கதான் சொல்றதை தவிர, எதை லைட்டா சொல்லுதோ அதை லைட்டா சொல்லணும், எதை எம்பசைஸ் பண்ணி சொல்லுதோ அதை அழுத்தம் திருத்தமா சொல்லணும். இவனுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டியதை லைட்டா சொல்லிடுறது, லைட்டா சொல்ல வேண்டியதை அழுத்தம் திருத்தமா சொல்லி அதை அழிச்சிடுறது. பாருங்க, லைட்டா சொல்லிட்டாரு, ஏன் ஐஸ்வர்யம் இருக்குல்ல, விருத்தி ஆகும் போது நீ வந்து பேசாம அதுலயே அப்படியே பேராத இரு, கொஞ்சம் அடக்கி வாசிச்சு என்ன செய்ய, ஆண்டவரை துதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, இதை லைட்டா ஈஸியா சொல்லி கொடுக்கறத விட்டுவிட்டு போட்டு அதை அழுத்தி என்ன பண்ணிடுறது, ஐஸ்வர்யம்னாலே பாவம், ஐயோ பாவம் அப்படி சொல்லல, சரியா? ஐஸ்வர்யம் விருத்தியானால், அப்போ ஐஸ்வர்யம் இருக்கிறதையும் தப்பு இல்ல, விருத்தி ஆகிறதையும் தப்பு இல்ல. விருத்தி ஆகும் போது நீ என்ன பண்ணாத, கர்த்தரை விட்டுறாத அப்படிங்குது. உடனே என்ன பண்ணிடுறது, ஐஸ்வர்யம் இருக்குன்னா விருத்தி ஆணுச்சுன்னா கண்டிப்பா கர்த்தரை விட்டுருவேன் நீ அப்படின்னே அவன் சொல்லிட்டான் அப்படின்றது. அவன் அப்படி சொல்லல. ஒருவேளை உனக்கு அப்படி ஒரு பயம் இருந்ததுன்னா நல்லா இருப்ப, நீ சம்பாதிக்கவே செய்யாத. ஆனா எனக்கு அந்த பயம் இல்லை. திரளான ஆசையும் ஐஸ்வர்யமும் உலகம் முழுவதும் நான் ஆதாயப்படுத்தினாலும் என் தேவனை விட்டு நான் தூரம் போகவும் மாட்டேன். ஏன்? ஏன்னா அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை என்கிற அறிவு எனக்கு இருக்குது. நான் விடுறேன் விடாதெல்லாம் அப்புறம், ஆனா அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை என்கிற அறிவு எனக்கு இருக்குதுப்பா. திரளா நான் குவிச்சு வச்சாலும் சரி, பர்பஸ்ஃபுல்லா நான் குவிச்சு வைக்கிறேன். ஏமே யாராவது எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏமே நான் சம்பாதிச்சது நான் சேர்த்து வச்சதுன்னு நான் நினைச்சாதானே எனக்கு அதை பத்தியான கவலை இருக்கும். அவர் எனக்கு தருகிறார் என்கிற அறிவு இருந்ததுன்னா யாராவது எடுத்துட்டு போனா நான் பதற வேண்டியதே இல்லை. பாருங்க, ஏமே ஒவ்வொரு முறையும் காசு செலவழிக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல பில்லு அதிகமாகும் போது பதக்கங்கும் பாருங்க, அப்பதான் எனக்கு ஃபீல் ஆகும், ஓஹோ ஐஸ்வர்யத்தோட மனதை நீ வைத்திருக்கிற, மனம் விருத்தி ஆகும் போது இருதயத்தை நீ அதுல வைக்கிற. அதனாலதான் அவன் 100 ரூபாய் பில்லு அதிகமா கேட்ட உடனே உனக்கு பதபதன்னு வருது, டென்ஷன் ஆகுது. ஏன் வருது? ஏன் வருது? ஏன்னா நீ சம்பாதிச்சுட்ட அப்படிங்கிற அறிவு தான் என்ன பண்ணுது, பதப்படப்படப்பட்டன்னு வருது. இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு பாருங்க, எப்பா இந்த 100 ரூபாயோ 500 ரூபாயோ நீ சம்பாதிச்சியா? இல்லாண்டவரே. அப்புறம் என்ன? அம்மா டாடி சாப்பிடட்டும் போ, நல்லாரு நல்லாரு வச்சுக்கோ, கூட 50 ரூபா வச்சுக்கோ. என் தேவன் எனக்கு ஒருவேளை நான் இழந்தாத 7 மடங்கு தருவார். நீ என்கிட்ட திருடனே அப்படின்னு சொன்னா 7 மடங்கு எனக்கு தருவார். இல்லையா நீ வந்து அதிகமா போட்டுட்டியா, எனக்கு அதிகமா தருவார். இந்த எண்ணம் வருது பாருங்க. ஹல்லேலூயா. வருதா? 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் பேரம் பேசாதீங்க, சாப்பிட்டு போ அப்படின்னு விடுங்க. இருக்கிறதெல்லாம் கொடுத்து அவரு ஒட்டு மொத்தமா இழந்துட்டாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பவே நம்பாதீங்க. வாரி இறைச்சா அவன் கிறிஸ்தவனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நான் அடிச்சு சொல்றேன், அவன் கிறிஸ்தவனா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒருத்தன் வாரி இறைச்சானா நிச்சயமா அவனை தேவன் உயர்த்துவார். ஆமா, நிச்சயமா அவன தேவன். அவன் நல்ல பாருங்க, கோரேசிட்ட போய் ஆண்டவர் கதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் புறஜாதி ராஜா, இஸ்ரவேல் ராஜா கிடையாதுங்க. கோரேஸ் யாரு? புறஜாதி ராஜா. அவன்கிட்ட போய் ஆண்டவர் பிளான் சொல்லிட்டு இருக்காரு, சர்ச்சை எப்படி கட்டணும்னா அப்படின்னு அவன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்? ஏன்னா அவன் கையில ஐஸ்வர்யம் இருக்கும்போது அவன் அதை முறையா செலவு பண்றான். அவன் நாட்டு குடிகளுக்கு அதை பக்காவா செலவு பண்றான் பாருங்க, அள்ளி கொடுக்குறான். ஆண்டவர் நேரம் அவன்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, இப்ப ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை, புறஜாதி. ஆனா எவன் ஐஸ்வர்யத்தை வாரி இறைக்கிறதுக்கு ரெடி ஆகுறானோ அவன் பட்சத்துல தேவன் இருக்கிறார். ஆமென். அவன் கிறிஸ்தவனா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப தெரியுதா ஏன் மத்தவங்க மனக்காரனா இருக்கிறான்னு சொல்லி? ஏன்னா அவன் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றான். நம்ம தான் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறோமே பல வருஷமா, பல ஜெனரேஷனா. கிறிஸ்தவனாலே டங்ஸ் பேசிக்கிட்டு அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு அவமானப்பட்டு உட்கார்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு பேசிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அதுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்றான். இன்ன வரைக்கும் 4 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, எப்படியோ போட்டோம், கர்த்தர் நல்லவர். நான் போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத பத்தி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இன்னும் அந்த டாபிக் உள்ள போகல. ஓகே, நோ இஷ்யூ. இது இப்படிதான். ஆனா இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்து ரிசீவ் பண்ணீங்களா? பேச்சா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்கணும். பல விதமா பேசுறாரு, நகைச்சுவையா பேசுறாரு, 4 பேரை கிளின்னு கிளிக்காரு, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. சரியா? கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டென்ட் என்ன?
நான் ஐஸ்வர்யவானா இருப்பதை குறித்து எங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஏன் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்? திரளா நான் ஏன் சம்பாதிக்கணும்? வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். பர்பஸ் இருக்குது. மணி வித் மிஷன், காஸ்பலுக்காக, ராஜ்யத்திற்காக என் கையில பணம் வரணும். இப்படி இல்லாம நான் ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா பறந்து போகும். ஆனா என் வாழ்க்கையில பணம் பறந்து போகாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டுல தங்கும். நீதிமானுக்கென்று அவர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுக்காக ஆஸ்தியை குவித்து வைக்கிற தொல்லைய ஒரு டீமுக்கு கொடுத்திருக்கிறாரு. டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாரு. என் பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகுது. என் தலைமுறைகள் அது டிரான்ஸ்பர் ஆகுது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். ஹல்லேலூயா. கண்டென்ட் விட்டுறாதீங்க. சரியா? ஓகே. சோ ரெண்டு விதமான ரிசீவிங் இருக்கு. பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ரெண்டு விதமான ரிசீவிங் இருக்கு. ஒன்னு, நிறைய பேர் சொல்றது உண்டு பாருங்க, பிரதர் உங்க மெசேஜ் கேட்கும் போது மிகுந்த ஆறுதலா இருந்தது பிரதர், ஆனா அன்னைக்கு நைட்டு அதோடு அது முடிஞ்சிட்டு பிரதர், மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது சேம் ப்ராப்ளம் பிரதர். இப்படி சொல்றது உண்டு. உங்கள நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேருக்கு உண்மையிலே அப்படி இருந்திருக்கு? சிலருக்கு மெசேஜ் கேட்கும் போது அப்படியே நல்லா இருக்கும், வாவ் பிரதர் அப்படின்னு. பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா டாரு டங்கோடாயி அதே நிலைமையில வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கா? நீங்க ரிசீவ் பண்ணீங்களா அப்படின்னா நிச்சயமா ரிசீவ் பண்ணிருக்கிறீங்க இல்லையா? அதனாலதான் அந்த நேரம் பார்த்து உங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன ஆகுது? சந்தோஷமா இருக்குது பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அது சந்தோஷமா இல்லாம ஆயிருது. ரெண்டு வகையான ரிசீவிங் இருக்குது. நீங்கள் முதல் வகையான ரிசீவிங்கை பிடிச்சதுனாலதான் என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த நேரங்கள் மட்டும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது. ஆனா ரெண்டாவது ரிசீவிங் ஒண்ணு இருக்குது. அதை நீங்க கற்றுக்கிட்ட போறீங்க. அது பாருங்க, அது ஆக்டிவேட் ஆகுது இன்னைக்கு. ஏமேன். அந்த ரெண்டாவது வகையான ரிசீவிங் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகுது. இனி நீங்கள் துக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏமேன். இனி உங்க வாழ்க்கையில நீங்க துக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. கிரீக்ல இந்த ரெண்டு வகையான ரிசீவிங்க பைபிள்ல வந்து பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்தது, they received அப்படின்னு நிறைய இடத்துல வரும் பாருங்களேன். இதுல ரெண்டு வகையான வார்த்தையை கிரீக்ல பயன்படுத்துறாங்க. ஒன்னு டெக்கமோய், ஸ்பெல்லிங் வேணா நீங்க எழுதிக்கோங்க, DECHOMAI. இது ஒரு வகையான ரிசீவிங். ரெண்டாவது லாம்பனோ, LAMBANO. சரியா? ரெண்டு வகையான ரிசீவிங்க பத்தி, ரிசீவிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ரெண்டு வகையான ரிசீவிங்க போடுறாங்க பாருங்க. அர்த்தமுள்ள வார்த்தைகள். இத சில இடத்துல கரெக்டா பயன்படுத்துறாங்க. இத குறித்ததான அறிவு இல்லாததுனாலதான் பெக்கர்லி லைஃப்ல நம்ம இருக்க வேண்டியிருக்குது, கெஞ்ச வேண்டியிருக்குது. ஏன் வந்து செய்தி கேட்கும் போது இருந்த சந்தோஷம் பின்னாடி இல்லாம ஆயிருது, காரியம் ஏன் இன்னும் நடக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணமே இது. இதனுடைய அர்த்தத்தை சரியா புரியாததுனாலதான் இன்னைக்கு நீங்க அதை விளங்கிக்கிடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி என்னுடைய பிறப்புரிமை. இது எல்லாம் நான் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா மனதளவுல நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. சரியா? சில ரூல்ஸ் இருக்குது இந்த ரிசீவிங்ல, சில மெத்தட்ஸ் இருக்குது. ஃபுட்பால் ரூல்ஸ வாலிபாலுக்கு கொண்டு போக முடியாது. வாலிபால் ரூல்ஸ ஃபுட்பாலுக்கு கொண்டு வரவும் முடியாது பாருங்க. இதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு. ரூல்ஸ் உடனே போட்டாயா இது ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்து வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. இல்ல, இது பிரமாணம் இல்ல. சரியா? இட்ஸ் a மெத்தட். எல்லாம் சொல்லுங்க, மெத்தட். இது லா கிடையாது, இட்ஸ் a மெத்தட். இப்ப நல்ல வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது உங்கள் மனது என்ன பண்ணுது? அதை ரிசீவ் பண்ணுது. பாருங்க, மத்தேயு 19:29. பெற்றுக்கொள்ளுதலின் இரண்டு வகைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் வகை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மனதளவுல என்ன பண்றீங்க? நீங்க ரிசீவ் பண்றீங்க. ரிசீவ் இட் அப்படின்னு உடனே கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க, சம்திங் ஏதோ ஒண்ணு செய்றீங்க. மனதுல அதை ஏற்றுக்கொள்றீங்க. கர்த்தர் உண்மையிலே ஐஸ்வர்யவானாக சித்தம் கொண்டிருக்கிறார். அவருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் மனதளவுல என்ன பண்றோம்? நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து
சொல்லுங்க, அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான், பெற்றுக்கொள்வான், அடைந்து கொள்வான், சுதந்தரித்துக் கொள்வான். இது எல்லாமே வெவ்வேறு வார்த்தைகள் பாருங்க, டிஃபரன்ஷியேட் இருக்குது. சொல்லுங்க, சுதந்தரித்துக் கொள்வான், அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வேற, சுதந்தரிப்பான் என்பது வேற. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுது பாருங்க. கிடைக்கும் அப்படிங்கிறது வேற, சுதந்தரிப்பீர்கள் என்பது வேற பாருங்க. ரெண்டு டைப்ல தேவன் ரிசீவிங்க வைத்திருக்கிறாரு. ஒண்ணு, உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் நீங்கள் சுதந்திரியுங்கள் அப்படின்னா என்ன பண்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலத்தை பத்தி பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன், நீங்கள் போய் சுதந்திரிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நீட்சி, பெற்றுக்கொள்ளுதலிலே ஒரு நீட்சி இருக்குது, ரிசீவிங்ல ஒரு நீட்சி இருக்குது. இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்சி ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்சி ரொம்ப முக்கியம். இதோடைய எக்ஸ்டெண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க, அதை புரிஞ்சுக்கணும். சரியா? மனதளவுல ரிசீவ் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப இங்க சுதந்திரிப்பான் அப்படின்னு வருது பாருங்க, மார்க் 10:30. இந்த சுதந்திரிப்புக்கு பேர் என்னன்னா லாம்பேனோ. சரியா? கேட்டுக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு லைட்டா அதை பத்தி சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஆனா நீங்க பேசிக்கான சில விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? மார்க் 10:30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க அடைவான் வந்திருக்கு பாத்தீங்களா? இதுவும் சுதந்திரிப்புக்கு ஒத்த ஒரு வார்த்தை தான், அதே வசனம் தான். இதுல என்ன பண்ணிருக்குது? லாம்பேனோ. சொல்லுங்க, லாம்பேனோ. ஜீசஸ் கிரீக் வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா லாம்பேனோ. சொல்லுங்க, லாம்பேனோ. மனதுல விசுவாசிக்கிறது இல்ல. இந்த லாம்பேனோங்கிறது விசுவாசத்துக்கு அடுத்த இது உள்ள ரிசீவ் பண்ணும் பொழுது அந்த ரிசீவிங்க்கு ஏத்த ஒரு ஆக்ஷன் பண்றது தான் லாம்பேனோ. சொல்லுங்க, ரிசீவிங் ஏத்த. இப்ப பாலும் தேனும் ஓடுகிற நிலவும் விசாலமான தேசம் உன்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா ரைட்டு அப்படின்னு கால் மேல காலை போட்டு வீட்டுல உட்காரல பாருங்க. என்ன செய்ய வேண்டியிருக்குது? எழுந்து போய் சுதந்தரிக்க வேண்டியது இருக்குது. ஏமே சொல்லுங்க, எழுந்து போய் சுதந்தரிக்க வேண்டியது இருக்கு. நடு வீட்டுக்குள்ள கால் மேல காலை போட்டுட்டு ஃபேனை அண்ணாந்து பார்த்துட்டு எனக்கு பணம் வரும், எனக்கு பணம் வரும், எனக்கு பணம் வரும்னு சொல்லுகிற முட்டாள்தனத்தை இங்க போதிக்கவில்லை. அதை நல்லா விளங்கிக்கிடணும். என்ன பண்ண வேண்டி இருக்குது? நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க இந்த ஆசீர்வாதங்கள்னு சொன்னா, காலையில வழக்கமா 6 மணிக்கு தான் நீங்க எந்திக்கிறீங்கன்னா 5 மணிக்கு நீங்க எந்திப்பீங்க. சரியா? இது விசுவாச செய்கை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச செய்கை. இது லாம்பேனோ, பெற்றுக்கொண்டதற்கான பிரதிபலன், பெற்றுக்கொண்டதற்கான ஆக்ஷன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆக்ஷன். டெக்கமோய் ரிசீவிங்ல நீங்க பெற்றுக்கொண்டும் உங்களால துக்கமா இருக்க முடியும். துக்கமா தான் நிறைய பேர் இருப்பீங்க. டெக்கமோயில. டெக்கமோய்னா என்ன? ஒரு தடவை செய்தியை கேட்டுட்டு அந்த செய்தி கேட்கிற நேரம் மட்டும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த ரிசீவிங்ல இருந்துட்டு அடுத்து அதற்கான எந்த ஆக்ஷனும் பண்ணாம இருக்கும்போது அது டெக்கமோய். என்ன ஆயிருது? வெளியில வந்த உடனே பார்த்தா மறுபடி பேய் பிடிச்சிருது, மறுபடி துக்கம் ஆட்கொள்றது, மறுபடி கண்ணீர் வருது, மறுபடியும் அழுக வந்துட்டு இருக்குது. ஆனா லாம்பேனோல இருக்கும் பொழுது அந்த ரிசீவிங்க்கு ஏத்த ஒரு செயல்பாடை நீங்க செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல உங்க அழுகையெல்லாம் வெளியில போயிருது. விசுவாச இந்த ரிசீவிங்க்கு ஏற்ற ஒரு செய்கைய நீங்க செய்ததை நிமித்தமா ஒரு பெரிய பிரதிபலன் உங்க வாழ்க்கையில உண்டாகுது. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில சீக்கிரமா கிளம்பி தான் வழக்கத்திற்கு மாறா ஆவலா என்ன பண்ணுவாங்க? கிளம்பி போவாங்க. பல நாள் காத்திருக்கிறீங்க யாருக்காகவோ, ஆனா அன்னைக்கு அவங்க வாராங்கிற தகவல் வரும் பொழுது எப்படி நீங்க கிளம்புவீங்க? மனதுல ரிசீவ் பண்ணிட்டு அதற்கான எந்த செயலும் செய்யவில்லை என்று சொன்னால் அது என்னது? டெக்கமோய், ரிசீவிங். சரியா? இதை எப்படி தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? லூக்கா 8:13. பெற்றுக்கொண்டும் அதை மனதளவுல நீங்க ரிசீவ் பண்ணியும் ஒன்னும் செய்யறனா என்ன நடக்கும்? அந்த டெக்கமோயை வச்சு என்ன பிரயோஜனம்?
அந்த அந்த வகையான ரிசீவிங் அப்ப தேவையே இல்லையானா இல்ல. இந்த டெக்கமோயில ஆரம்பிக்கிறது தான் லேம்பனோல போய் முடியும். சரி, எல்லாத்தையும் நான் விரிவா சொல்றேன். இன்னைக்கு முடியாட்டிலும் அடுத்த அடுத்த சனிக்கிழமை மீட்டிங்ல நான் என்ன பண்ணிடுறேன், இதை பத்தி நான் முழுமையா சொல்லித்தரேன். ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது நம்மளை அனலைஸ் பண்றதுக்கு இது உதவி செய்யும். சரியா? ஆமால, ஏன் இப்படி நம்ம செய்தி கேட்கும் போது சந்தோஷமா இருந்தோம், அதுக்கப்புறம் ஏன் இல்லைன்னா அதற்கேற்ற செய்கையை நீங்கள் செய்யவில்லை என்ற அர்த்தம். ஏமே லூக்கா 8:13 பாருங்களேன். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வருது பாத்தீங்களா? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த இடத்துல டெக்கமோய் அப்படிங்கிற வார்த்தையை தான் என்ன பண்றாரு, ஜீசஸ் பயன்படுத்துறாரு. டெக்கமோய் கேட்கும் போது சந்தோஷமா ரிசீவ் பண்ணிட்டாங்களாம். ஆனா வேறு கொள்ளாததுனால என்ன ஆயிருது, அது லேம்பனவா மாறாததுனால, அதை குறித்து ஒரு செய்கை செய்யாததுனால என்ன ஆயிருது, அது அப்படியே மறைஞ்சி போயிருதான் பாருங்க. ஆமென். அது அப்படியே மறைஞ்சி போயிருதான். So what is the difference between டெக்கமோய் and லேம்பனோ means? டெக்கமோயில நீங்க பெற்றுக்கொண்டதா என்ன பண்றீங்க, ரிசீவ் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற ஒரு செய்கையை செய்யாமல் அப்படியே நிப்பாட்டி வச்சிடுறீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அதற்கு ஏற்ற செய்கையை நீங்கள் செய்யும் பொழுது அது பிரமாணம் அல்ல, அது ஆவலின் நீட்சி. சரியா? நான் பெற்றுக்கொண்டேன் என்றதுக்கான அடையாளமா என்ன பண்றீங்க, இங்க பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பேங்க் அக்கௌண்ட் லட்ச கணக்குல கோடி கணக்குல நிரம்பும். இதை சொல்லும் போது நீங்க ரிசீவ் பண்றீங்களா? ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்களே, நேரம். ஆமென். இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்டே இல்லாம இருந்ததுன்னா எப்படி? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 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 ரிசீவ் பண்ணிட்டேங்கிறதுக்கான அடையாளமா நீங்க என்ன பண்ண வேண்டி இருக்குது, முதல்ல போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டி இருக்குது. இன்னும் நீங்க இந்த வார்த்தையை உறுதியா நம்புற ஆளா இருந்தா, என் களங்கள் பூரணமாய் நிரம்பும் சொல்லி இருக்கு பிரதர். நான் ஒரு அக்கௌண்ட் இல்ல 2-3 இடத்துல அக்கௌண்ட் வைக்க போறேன்னு என்ன பண்ணுவீங்க, ஒரே நாள்ல போய் நல்ல அக்கௌண்டா 2-3 அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. பல நாடுகளுக்கு நீங்கள் பரப்பீர்கள் என்று நான் சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட பாஸ்போர்ட் கூட இல்ல. இப்ப முதல்ல என்ன பண்ணுவீங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவாது நீங்க போய் எடுப்பீங்க. இதுதான் என்ன பண்றது, இதுடைய நீட்சி பாருங்க. ஏமே இதுதான் இதோடைய நீட்சி. நல்ல ஒரு காஸ்ட்லியான காரை நான் வாங்கிட்டேன், அதெல்லாம் பாஸ்வேர்ட் எல்லாம் செட் ஆயிருக்குது. நான் என் ஒய்ஃப்ட கீயை கொடுத்துட்டு பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டேன். கொடுத்ததுனாலயே அதை அவ அனுபவிக்கிறா அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. இப்ப தேவன் நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்களும் வாங்கிட்டீங்க. ஆமா பாஸ்வேர்டு தெரியும், ஆமா கீ இருக்குது, என் கையில தான் இருக்குது. ஆனா இன்னும் அனுபவிக்கல. ஏன்? ஏன்னா அதை கேட்ட செய்கையை நீங்க செய்யல. அவ போகணும், காருக்குள்ள ஏறி உட்காரணும், சாவியை போடணும், பாஸ்வேர்டை போடணும், ரன் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் என்ன ஆகுது, அதுதான் லேம்பனோ. அவளுக்குள்ளது அவளுக்கு நான் கொடுத்துட்டேங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போடும் பாருங்க. இல்லைன்னா கையில கிடைச்சதுக்கு அப்புறமும் கையில வந்துட்டு வாக்குத்தத்தம் இருக்குது, ஏன் வண்டி ஓடல, ஏன் வண்டி இப்படியே நின்று அவன் அழுதுகிட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? ஏமா சாவியை கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன், நீ காருக்குள்ள ஏறி உட்காந்து ஓட்டுதாயி அப்படின்னு சொன்னா, அவன் வெளியில வீட்டுக்குள்ள நின்றுட்டு சாவி இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு, என்ன கார்ல கூட்டு போறது யாரு, என்னை யாரு காரில் சுமப்பா, யார் என்னை அனுப்புவா அப்படின்னு கிடந்தா இரு. நான் இனிமே டங்ஸ் பேச மாட்டேன், நான் வேற ஏதாவது பேசிடுவேன். நீ என்ன இப்படிதான் இப்பவும் நிறைய பேரு வாக்கு தத்தத்தை வச்சுட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஏமே லெட்ஸ் மூவ் ஆன். ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்க. கடன் இல்லாம உங்களுக்கு இருக்கிற திராணியில ஏதாவது ஒண்ணு ஆரம்பிங்க. ஒண்ணு இல்லையா, ஒரு லேண்ட பாருங்க, நான் உங்களுக்கு ஐடியா தரேன் பாருங்க. ஒரு லேண்ட பாருங்க, ஒரு போர்டை பாருங்க, அதுல விற்பனைக்கு அப்படின்னு எழுதியிருக்கா, அந்த நம்பரை நோட் பண்ணுங்க. 4 பேர்கிட்ட போய் அதை பத்தி பேசுங்க. நான் நல்லா விலைக்கு உங்களுக்கு பேசி வாங்கி தரேன்னு சொல்லுங்க. அங்க ஒரு தயவு செயல்படும் பாருங்க. அங்க நீங்க யார் அப்படிங்கறத தேவன் உங்களுக்கு புரிய வைப்பா. ஏமே ஒண்ணுமே செய்ய மாட்டானே, அப்படியே உட்கார்ந்துருப்பேன். இன்னைக்கு என்னென்ன தாக்குதல் நடந்ததோ அதை பத்தி எல்லாம் என்ன பண்ணுவேன், பேஸ்புக்ல போடுவேன், குரூப்ல போடுவேன்,
அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் போது சந்தோஷமா கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு போயிடுறீங்க. செக்கமோய் ஒரு பிரயோஜனம் இல்ல. லாம்பனோவா அது மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆக்ஷன் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன். உபாகமம் 8:18. பணத்தை பத்தி பேசுறவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. இவங்க தேவன் திடுப்புன்னு பணத்தை வர வைப்பாரு. என் தேவனால எல்லாம் கூடும் நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? திடுப்புன்னு பணத்தை வர வைப்பாரு. ஆமா, நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்றென்றைக்குமா நான் ஐஸ்வர்யானா இருக்கிறத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? உபாகமம் 8. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப என்ன அர்த்தம்? இட்ஸ் a power. ஆமென். இந்த பவரை என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணணும். இட்ஸ் a power to get wealth. ஆமென். இட்ஸ் a power to get rich. இந்த பவரை என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி பிரதர் ஆக்டிவேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் த்ரூ யுவர் சவுண்ட் வேவ்ஸ். சரியா? இனிஷியலா என்ன? நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கான ரிசீவ்ல லேம்பனோவை என்ன பண்றது? இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது? இந்த பவரை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா இனிஷியலி ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுங்க? வாயை திறந்து the money is coming இதை நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. Money is coming. Amen. The money is coming. My wealth transfer is coming. My wealth டிக்ளேர் பண்ணிட்டு இதற்கு ஏற்ற செய்கையை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். This is called லாம்பனோ. Amen. பலவந்தம் பண்ணுகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுகிறவர்கள். அந்த 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 ரிசீவிங்க்கு ஏற்ற, பெற்றுக்கொண்டதற்கு ஏற்ற செய்கையை செய்கிறார்கள். பலவந்தம் பண்றது அப்படின்னு உடனே, ராஜ்யத்தை பலவந்தம் பண்றது உடனே அழுது புலம்பி அடம்பிடிச்சு சிங்காசனத்தை அசைப்பதல்ல. பலவந்தம்ங்கிறது உரிமை பாராட்டுகிறது. என்னுடையது என்று உரிமை பாராட்டுவது, நிற்பது, அதை தொடர்ந்து பிடிப்பது, அதற்கேற்ற ஒரு வேலையை செய்வது, அதற்கேற்ற ஒரு பிசினஸ் செய்யறது, அதற்கு ஏற்ற ஒரு டோரை, சின்ன டோரோ பெரிய டோரோ அதெல்லாம் விஷயம் இல்ல. பாருங்க, ஏதாவது ஒன்றை பலவந்தப்படுத்தி நீங்க செய்ய ஆரம்பிங்க. எத்தனை பேர் செய்ய ஆரம்பிக்கிறீங்க? ஏதாவது ஒன்றை. சொல்றது, கடன் வாங்காம ஒரு காரியத்தை செய்யுங்க. உண்மையா செய்யுங்க. கடன் வாங்க, நீங்க லாபம் 10 மடங்கு வச்சா கூட தப்பு கிடையாது. 50 ரூபாய் கத்திரிக்காய் வாங்கி 500 ரூபாய்க்கு நீங்க வித்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா 500 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத இடத்துல போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தப்பே கிடையாது. லாபம் தாறுமாறா வைக்கிறது தப்பே கிடையாது. சரியா? பக்கத்து கடையில நீங்க போய் கொடுத்தாலும் தப்பு. அவன்கிட்ட 10 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் போது நீங்க 500 ரூபாய்க்கு வித்தாதான் தப்பு. ஒண்ணு இல்லாத கத்திரிக்காயை, குழம்பு வைக்கிறதுக்கே யூஸ் ஆகாத ஒரு கத்திரிக்காயை நீங்க வியாபாரம் பண்ணாதான் தப்பு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா ஒரு வியாபாரத்தை பண்ணா தப்பு கிடையாது. அதுல லாபம் வச்சா தப்பே கிடையாது. கடன் வாங்காம ஒரு வியாபாரத்தை நீங்க பண்ணுங்க. கடன் இல்லாம எப்படி பிரதர்? ஒரு கடையாவது போடணும்ல பிரதர்? இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு. இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு. நான் சொல்றேன், சும்மா சாக்கு போக்கு. எத்தனை பேருக்கு காசு கொடுத்து பாத்துருக்கேன் நான். எத்தனை பேருக்கு தொழில் ஆரம்பிங்க பிரதர், அதை செய்யுங்க பிரதர், இதை செய்யுங்க பிரதர், அப்படியே வாங்கி வித்து வாயில போட்டுட்டு தான் வந்து நிற்பாங்க. இல்ல, நீங்க இந்த செக்கமோயை ஆக்டிவேட் பண்ணலன்னா, இவங்கெல்லாம் நல்ல மனிதர்களான நல்ல மனிதர்கள் பாருங்க. ஆனா இதை ஆக்டிவேட் பண்ண தெரியல. டைம் முழுக்க வேற எங்கேயாவது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரிசீவ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. இங்க இந்த மெசேஜை கேட்க வேண்டியது, ரிசீவ் பண்ண வேண்டியது, அந்த டைம்ல கையை தட்ட வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, வேற எங்கேயாவது போய் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்குது பாருங்க. தப்பு. டெக்கமோயில ஒரு பிரயோஜனம் கிடையாது. டெக்கமோய் லேம்பன ஆகணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய நேரத்தை ஒதுங்குபடுத்தி
அதற்கு ஏற்ற செய்கைய செய்யணும் பாருங்க. சிம்பிளி ரிசீவ் பண்றதுக்கு ஏற்ற செய்கைய நீங்க செய்யணும். நேரத்தை விரயமாக்காம என்ன பண்ண வேண்டியிருக்குது, டைமை கூர்மையா செலவழிக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் நீங்க பேசணும் போது உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை நீங்க பேசுங்க. சம்மந்தம் இல்லாம பேசாதீங்க. சரியா? எவன் குடும்பத்தையும் பத்தி பேசாதீங்க. எவனுக்கோ நடந்ததை பத்தி நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு பிரயோஜனமா இல்ல அது சுவிசேஷத்துக்கு பயன்படுதா? நீங்க என்ன பண்ணுங்க, வாயை திறந்து எதையாவது பேசுங்க. இல்லையா பேசவே செய்யாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென். வெளியில போங்க, வீதிகளுக்கு போங்க, இடத்தை பாருங்க, வைங்க, புரோக்கரேஜ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. புரோக்கரேஜ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. கார் வியாபாரம் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, போய் நில்லுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, வாங்கி கொடுங்க. அதுல ஒரு 10 ரூபா 15 ரூபா கமிஷனை பாருங்க. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. சொல்லுங்க, வியாபாரம் பண்ணுங்க. அதற்கு ஏற்ற செய்கையை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. எங்க இருந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னு தெரியாது பாருங்க. காலையில என் விதையை தூவும், மாலையில உன் கையை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று நீ அறியாயே. எங்க இருந்து கிளம்பும்னு தெரியாது பாருங்க. இந்த ஐஸ்வர்யம் திப்பு 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 திப்புன்னு வந்து நிற்கும். ஏமே சோம்பேறியா மட்டும் இருந்துடாதீங்க. அததான் சொல்ல வருது, வேற ஒண்ணும் இல்லை. பலவந்தம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு வெளியில போறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியம் நிறைவேறிய தீரணும். கண்ணு அப்படியே பறக்க விடுங்க. எது ஆண்டவரே வியாபாரம், எது ஆண்டவரே எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே, நில்லுங்க, வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே, போங்க. போற இடத்துல எல்லாம் ஏதாவது பிரயோஜனப்படுத்திக்கோங்க பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆமா, ட்ரேடிங்லயும் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா ட்ரேடிங்லயோ பிட்காயின்லயோ MLM பிசினஸ்லயோ எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. சரியா? அதனால அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நோ சொல்லிடுவேன் நான். நோ, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சரியா? நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். எது செய்யறதுக்கு முன்பதான் எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க என்னோட கலந்து ஆலோசித்து செய்யுங்க. எனக்கு தெரியாத விஷயத்த என்ன பண்ணுவேன், அதுல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்கிட்ட நான் கேட்டு சொல்லுவேன். இல்லைன்னா அவங்களோட நான் இன்டராக்ட் பண்ண பார்ப்பேன். ஏதாவது ஒண்ணு செய்வேன். முதல்ல லாஸ் ஆகக்கூடாது. சரியா? லாபம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல லாஸ் ஆகக்கூடாது, முதல்ல நஷ்டப்படக்கூடாது. முதல்ல என்ன பண்ண வேண்டி இருக்குது, லாஸ் ஆகக்கூடாது. இருக்கிறதையும் இழந்து போயிடக்கூடாது. அப்புறம் இன்னும் கஷ்டமாகும் பாருங்க. அதனால என்ன பண்ண வேண்டி இருக்குது, அடியில எல்லா ஓட்டைகளையும் அடைச்சி நீட்டா சாந்தெல்லாம் பூசி செட் பண்ணி விட்டுட்டு தான் அடுத்த மூவுக்குள்ள போகணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். ஸோ உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த கூகுள் மீட்ல கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை நம்பி விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானாகி எங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. சேர்த்து குவிக்க வைக்கிற தொல்லை அவர்களுக்கு தருகிறீர், சுதந்திரிக்கிற கிருபை எங்களுக்கு தருகிறீர். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அதை நாங்கள் உற்சாகமாய் வரவேற்கிறோம். அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அதற்கேற்ற செய்கையை லேம்பனோ எங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். அதற்கேற்ற செய்கையை நாங்கள் செய்யட்டும். மனதார நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விதைத்த ஒவ்வொரு விதைகளும் 100 மடங்கு அறுவடையை கொடுக்கட்டும். 100 மடங்கு அறுவடை இயேசுவின் நாமத்தினால. ஆமென்.